கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1864 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 1 அதிகாரம் 7வது வசனம். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே. எரேமியா ஆண்டவரிடத்தில் சொன்ன காரியம், நான் சிறு பிள்ளையாய் இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான். ஆண்டவர் எரேமியாவுக்கு பதில் சொல்லுகிறார், நான் சிறு பிள்ளை என்று சொல்லாதே. நீ என்ன பேச வேண்டுமோ, என்ன செய்ய வேண்டுமோ அவைகளையெல்லாம் செய்ய நான் உனக்குள்ளே இருக்கிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் சிறுமைப்படுத்தப்பட்டு விட்டேன். கிதியோன் சொன்னதைப் போல நான் சிறுமையானவன், எளிமையானவன் என்று சொல்ல வேண்டாம். உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய காரியங்களிலே உங்களுக்கு உதவி செய்ய பராக்கிரமசாலியாயிருக்கிறார், பலம் கொண்டவராயிருக்கிறார். நீ சிறு பிள்ளை, சிறுமைப்படுத்தப்பட்டவன், எளியவன், எளிமைப்படுத்தப்பட்டவன் என்று யாரும் சொல்ல வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருப்பாரானால் நீங்கள் பலத்த காரியங்களை செய்ய தேவன் உங்களுக்கு பலன் தருவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அன்றைக்கு எரேமியா சொன்னதைப் போல நான் சிறுபிள்ளையாய் இருக்கிறேன் என்று யாரும் சொல்லாதபடி ஆண்டவரே, நீர் இன்றைக்கு சிறுமைப்படுத்தப்பட்ட, எளிமைப்படுத்தப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்து கிரியை செய்து பராக்கிரமசாலியாய் அவர்களை மாற்றும்படியாய், பலனுள்ளவர்களாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்குள்ளே கிரியை செய்வார். உங்கள் சிறுமை மாறும். தேவன் உங்களை பலப்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.